அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இஷாரா விவகாரத்தில் இதுவரை 7 சந்தேக நபர்கள் கைது. யாழில் போதைக்கு அடிமையான யுவதி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. கிண்ணியாவில் மேய்ச்சல் தரைக்கான தகராறில் 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்கு. இஷாரா செவ்வந்தியுடன் தொடர்புடைய 4 யாழ் மற்றும் கிளிநொச்சியில் கைது. வவுனியா மாநகர சபை மேஜர் பிரதி மேஜருக்கு இடைக்கால தடை உத்தரவு. பேருந்து தரிப்பிடத்தில் காத்திருந்த பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த விபரீதம். யாழில் மழையுடன் சேர்ந்து விழுந்த மீன்கள். மட்டக்களப்பில் இருந்து சென்ற புகையிரதத்துடன் மோதி ஜானை உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இஷாரா செவ்வந்திக்கு உதவி செய்தனர் என கூறப்படும் 7 சந்தேக நபர்கள் கிளிநொச்சியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என்பவரை கொலை செய்த பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்வதற்கு இஷாரா செவ்வந்திக்கு உதவியாக சந்தேகத்தின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக இஷாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்த கிளிநொச்சி பிரதேசத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்நிலையிலேயே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாவற்குழி பகுதியை சேர்ந்த யுவதியொருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். ஐயனார் கோவிலடி நாவற்குழி பகுதியை சேர்ந்த யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த யுவதியும் அவரது காதலனும் போதைக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இவர் கடந்த 15ஆம் திகதி தனக்குத்தானே தீ வைத்து உயிர் மாய்க்க முயற்சித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்போது தீயை அணைத்த காதலன் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குறித்த யுவதி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை சாவகச்சேரி போலீசார் நெறிப்படுத்தியுள்ளனர். கிண்ணியா பிரதேசத்தில் நிலவும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையேயான நீண்டகால நிலமீட்பு போராட்டத்தில் உச்சகட்டமாக இன்று காலை 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ள அதிர்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிண்ணியா குரங்குபாஞ்சான் இரட்டைக்குளம் பகுதியில் வைத்து நேற்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் இது குறித்து கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ளன. 12 மாடுகளின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் 4 மாடுகளை காணவில்லை எனவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்வெட்டுக்கு இலக்கான மாடுகள் கால்நடைகள் பராமரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக கிண்ணியா பிரதேச கால்நடை விவசாயிகளுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையிலான நிலமீட்பு போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் 2876 ஹெக்டேர் நிலம் மேய்ச்சல் தரைக்குரியது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த மே மாதம் 28ஆம் திகதி தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பானது கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையின்றி பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வந்த கிண்ணியா கால்நடை விவசாயிகளுக்கு வாழ்வில் விடிவை ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். எனினும் இத்தீர்ப்பை தொடர்ந்து கிண்ணியா மற்றும் குறிஞ்சாக்கடி கமநல சேவை நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் தங்களுக்குரிய விவசாய நிலங்களில் பயிர் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி தொடர்ந்து விவசாயம் செய்ய அனுமதிக்குமாறு கோரி தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இஷார செவ்வந்தியுடன் தொடர்புடைய 4 இதுவரையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உட்லர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த இஷார செவ்வந்தி அண்மையில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில் கொலை சம்பவம் இடம்பெற்ற பின்னர் இஷார செவ்வந்தி தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையிலேயே யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களை சேர்ந்த 4 இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபையின் மேஜராக சுந்தரலிங்கம் காண்டிபனும் துணை மேஜராக பரமேஸ்வரன் கார்த்திபனும் அந்த பதவிகளை வகிப்பதை தடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. வவுனியா நகரசபை உறுப்பினர்களான கந்தையா விஜய் குமார் மற்றும் சிவசுப்பிரமணியம் பிரேமதாச ஆகியோர் தாக்கல் செய்த ரிட் மனுவை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மனு விசாரணை முடியும் வரை இந்த இடைக்கால தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மனுவை நவம்பர் 19 மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேயர் மற்றும் துணை மேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அந்த பதவிகளை வகிக்க போதுமான வாக்குகளை பெறவில்லை என்று மனுதாரர்கள் கூறுகின்றனர். அந்த பதவிகளை வகிக்க அவர்களுக்கு சட்டப்பூர்வ தகுதிகள் இல்லை என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் அந்த பதவிகளை வகிப்பது சட்டத்திற்கு எதிரானது என்றும் அந்த பதவிகளை ரத்து செய்ய ஒரு சான்றளிப்பு ஆணையை வெளியிட வேண்டும் என்றும் மனு மேலும் கோருகின்றது. மனுதாரர் சார்பாக சட்டத்தரணி மஞ்சுள பாலசூரியவின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழு ஒன்று முன்னிலையாகி வருகின்றது. நேற்று பெய்த கனமழை காரணமாக பாதுகாப்பற்ற மதில் வீழ்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவியொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி பேருந்து தரிப்பிடம் அருகே காத்திருந்த போது அவர் பாதுகாப்பற்ற மதிலில் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து அவரை அவிசாவளி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பிலிருந்து மாகோ நோக்கி பிரயாணித்த புகையிரதத்தின் மீது வெலிகந்தை பகுதிக்கும் அசேலபுர பகுதிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் காட்டு யானை ஒன்று மோதி உயிரிழந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் டேங்குகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்லும் சரக்கு புகையிரதம் சம்பவ தினமான நேற்று பகல் மட்டக்களப்பிலிருந்து மாகோ நோக்கி பிரயாணித்த போது புகையிரதத்தில் யானை மோதி உயிரிழந்தது. இவ்வாறு உயிரிழந்த யானையை மீட்டு புதைப்பதற்கான நடவடிக்கையை வெலிகந்த வனவிலங்கு பரிபாலன சபையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஜாலில் பொழிந்த மழையுடன் மீன்களும் சேர்ந்து விழுந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்று அதிகாலை தொடக்கம் தொடர்ச்சியாக ஜாலில் மழை பொழிந்தது. இந்த மழையுடன் சேர்ந்து மீன்களும் விழுந்துள்ளதுடன் அந்த மீன்களை மக்கள் பிடிப்பதை அவதானிக்க முடிந்தது. கடந்த காலங்களிலும் இவ்வாறு மழையுடன் சேர்ந்து மீன்கள் விழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.